வணக்கம். சட்டசபையில் இன்று கலவரம், போலீஸ் குவிப்பு, திமுகவினர்கள் செய்த அராஜகம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இன்று சட்டசபையின் முதல் பட்ஜெட் தாக்கல் தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திமுகவும் இணைந்து பங்காற்ற வேண்டும். ஆனால் நேற்று நடந்த அசம்பாவிதம் திமுகவின் ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களை ஏளனமாக அங்கு பிரச்சனைகளுக்குள்ளாகக்கூடிய வகையில் தனது தலைவர் உதயநிதியை கைது செய்து விட்டார்கள் என்று பொதுமக்களை மிரட்டியது என்ற ஒட்டுமொத்தமான செயல்பாடுகளை நாம் வீடியோ மூலமாக பதிவிட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் முன்னதாகவே திமுகவின் எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அவர்கள் பேச வேண்டும். எதற்காக எனது எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்தார்கள், உங்களது அராஜக தூண்டுதல் இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பேசியிருப்பதால் அவை காவலர்கள் மூலமாக சட்டசபையிலிருந்து சில எம்எல்ஏக்களுக்கு எச்சரிக்கையும் தெரிவிக்கப்பட்டது. இன்று நடைபெறுவது திமுக அதிமுக செய்தது போல தமிழக வெற்றிக் கழகமும் முதல் பட்ஜெட் தாக்கலை இன்று நிறைவேற்றுகிறது. கடந்த கால ஆட்சியில் எப்படி பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றதோ அதேபோல இப்பொழுதும் நடைபெறுகிறது. தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட் தாக்கல் கூட்டம் நடைபெறுகிறது. அதை முழுமையாக வெற்றியடையக்கூடிய வகையிலும் அதன் கேள்வி பதில்கள் நாளை மறுநாள் நடைபெறும். அப்பொழுது உங்களது சந்தேகங்களை கேளுங்கள். இன்று தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் வெளியிடுகிறார், அதை கவனமாக கேளுங்கள் என்று சபாநாயகர் எவ்வளவோ கூறிய போதிலும் கூட உதயநிதியை கைது செய்து விட்டார்கள் என்று திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் தற்பொழுது மிக பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளாவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏனென்றால் உதயநிதி அவர்கள் நாட்டிற்காகவோ அல்லது தமிழ்நாட்டின் மக்களுக்காகவோ சிறைக்கு செல்லவில்லை. அவர் முதல்வர் விஜய் அவர்களையும் தனிப்பட்ட ஒரு நடிகை பற்றியும் இணைத்து பொதுவெளியில் அவதூறாக பேசியது தாவேகாவின் மகளிர் அணி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகளிர் சங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதற்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆனால் உதயநிதி அவர்கள் கைது செய்வதற்கு பயந்துவிட்டு அவரது வீட்டின் பாத்ரூமில் ஒளிந்து கொண்டு 40 நிமிடங்களுக்கு பிறகுதான் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது விஜயகுமார் ஐபிஎஸ் அதிகாரிகளால். இரவு 10:30 மணி அளவிற்கு நீதிமன்றமும் அவரை விடுதலை செய்துவிட்டது. இதற்குள்ளாக அவர்கள் செய்த ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் பொது மக்களுக்கு இடையூறாக செய்யும் வகையில் திருநெல்வேலி, தென்காசி போன்ற பகுதிகளில் அராஜகம் செய்யும் அளவிற்கு திமுகவின் ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் செயல்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தாவேகாவின் அமைச்சர்களே தெரிவித்திருப்பதையும் நாம் பார்த்திருந்தோம். இன்று முதல் நாள் சட்டசபை கூட்டத்தொடர் ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகிறது. அதில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் பங்கேற்பது உண்மைதான். ஆனால் இதில் திட்டமிட்டே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார். அதற்கு இன்றைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து வெளிநடப்பு செய்வேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? சட்டசபை ஒன்றும் பொதுமேடை அல்ல. சட்டசபை என்பது கட்சியின் கோட்பாடு அல்ல. சட்டசபை என்பது மக்கள் உங்களுக்கு கொடுத்த எம்எல்ஏ என்ற அந்த உயர் பதவிற்கு நீங்கள் அந்த பகுதி மக்களுக்கு, உங்களது தொகுதி மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பதுதான். உங்களது கோரிக்கைகள் தமிழக மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட கட்சிக்காக இருக்கக்கூடாது என்பதுதான் சபாநாயகர் கேட்டுள்ளார். அவர் கேட்பது தவறா? தவறே கிடையாது. சட்டசபையில் பொதுமக்களின் பிரச்சனைகளையும் அந்தந்த தொகுதி மக்களது பிரச்சனைகளையும் அந்த தொகுதியில் என்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றியும் தான் பேச வேண்டுமே தவிர உதயநிதி சிங்கம் போல் செயல்படுபவர், உதயநிதி எங்களது கட்சியின் தலைவராக கூடியவர், அவரை எப்படி கைது செய்யலாம் என்று கேட்பது எந்த ஒரு விதத்திலும் நியாயமே கிடையாது. இன்று நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் நேற்றே திமுகவின் மாஜி அமைச்சர்கள் திட்டம் போட்டு விட்டார்கள். ஆளும் கட்சியே முழுமையாக இந்த நிதி தாக்கலை முழுமையாக அவர்களை வெளியிடக்கூடாது, அதற்கு திமுக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை திமுகவின் மாஜி அமைச்சர்கள் நேற்றே திட்டம் போட்டு விட்டதாக தகவல்களும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் திமுக எதற்காக தோல்வியை தழுவியது என்பதை சற்று 20 நிமிடங்கள் யோசித்தாலே போதும்.
அந்த காரணம் வெளிப்படும். ஒவ்வொரு வீட்டிற்கும் 2000 ரூபாய் திமுகவின் நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்ட போதும் கூட தோல்வி அடைந்திருக்கிறது என்றால் மக்கள் உங்களை வேண்டாம் என்றும், அதே சமயம் தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வர் விஜய் அவர்களது வருகை அதிமுக திமுக இவர்களை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாக்குகளை செலுத்தி அரியணையில் அமர வைத்திருக்கிறார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தாயிடமும் தந்தையிடமும் கண்ணீர் விட்டு கதறி எழுத உதயநிதி அவர்கள், கைதுக்கு பயந்து கழிவறையில் 40 நிமிடங்கள் பதுங்கியிருந்த உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் நிதி தாக்கலை எதிர்த்து பேசுவது சரியா? சட்டமன்றத்தில் நிதி தாக்கல் முடிந்த பிறகு கேள்வி பதிலின் பொழுது அவர்களது கேள்விகளை தாராளமாக கேட்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நிதி தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே எங்களது தலைவரை நீங்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டது அராஜகம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? நேற்று தமிழகத்தில் மட்டும் சில பகுதிகளில் திமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அனுமதி பெறாமலேயே போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இரவே உதயநிதி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வழக்கு சாதாரணமானது, தஞ்சாவூருக்கு சென்று விசாரணை நடத்தி மாலையே விடுதலை செய்து விடுவார்கள் என்று. ஆனால் அது கூட தெரியாமல் உதயநிதி அவர்களுக்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தான் தற்பொழுது தாவேகாவின் அமைச்சர்களும் பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இது திமுகவின் வெற்றியைத்தான் பாதிக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்களது அரசியல் வருகை நிச்சயம் அது திமுகவின் ஆலமரத்தை சரிக்கக்கூடிய வகையில் தான் அமையும். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் சில எம்எல்ஏக்கள், திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அவர்களிடம் எப்படியாவது பிரச்சனையை இழுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவை காவலர்கள் நிச்சயம் நீங்கள் ஏதாவது அசம்பாவிதம் சட்டசபையில் செய்ய நேரிட்டால் உங்களை உடனடியாக வெளியேற்றுவேன் என்று சபாநாயகரும் தற்பொழுது எச்சரிக்கை செய்துள்ளார். தமிழ்நாட்டின் அரசியலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பரபரப்பான ஒரு அரசியல் களம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டுகள் ஆட்சி ஊழல், மக்களுக்கு எதிராக செயல்பட்டது லஞ்சம், அரசு உயர் அதிகாரிகள் இடமாற்றுவதற்கு லஞ்சம் என்று ஒட்டுமொத்தமாக ஊழல் வழக்கிலேயே இவர்களது சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களையும் தனிப்பட்ட நடிகை பற்றியும் இணைந்து பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கான தண்டனையைத்தான் நேற்று உதயநிதி பெற்றார். இன்று சட்டசபையில் முதல் நிதி பட்ஜெட் தாக்கலை முறையாக பேசுவதற்கு இடையூறாக இருந்தால் வெளிநடப்பு செய்யப்படும். சட்டசபையில் எந்த ஒரு கலவரத்தையும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் செய்ய விடமாட்டோம் என்று சபாநாயகர் வந்த பிறகே அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.